இந்த ரோடு எங்க போகுதுன்னு தெரியுமா? கூகுள் மேப்ல கூட இதுக்கப்புறம் ரூட் காமிக்காது. ஏன்னா கூகுள் மேப்க்கே இந்த ரோடு லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியான்னு எண்டு கார்டு போட்டாங்க. அத மீறி நம்ம போனாலும் பல சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும். போட் தண்ணியில போய் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த ரூட்ல போகணும்னா வேனே தண்ணிக்குள்ள தான் போகணும். ஓவர் நைட்ல என்ன வேணா ஆகலான்னு சொல்றதை கேட்டிருப்போம். ஆனா ஒரு நகரமே ஓவர் நைட்ல அழிஞ்சு போக முடியும்னு இந்த சம்பவத்துல தெரிஞ்சது. 2 மாபெரும் கடல்கள் சேர்ற இடத்தையும் பார்க்க போறோம். இப்ப நம்ம எங்க போறோம்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கடவுள் கதைகளோடு பக்தியும் காதலும் பிறந்த இடம். கடல் அழித்த நகரம், மறந்து போன ஒரு நாகரிகம், ஒன்று சேர ராமேஸ்வரம். பாப்போமா? நேச்சர் as endless பியூட்டி. அதுல இதுவும் ஒரு சூப்பரான பியூட்டி. இந்தியாவோட லாஸ்ட் பீஸ் ஆஃப் லேண்ட்ல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்க யூகே எக்ஸ்பைட்ஸ் வித் மீ வாசுதா. வாங்களே அப்படியே நிறைய கதை கேட்டுட்டே ஒரு லாங் டிரைவ் போவோம். எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? இந்த ஊருக்கு வந்துட்டு டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்கன்னு நம்பி வந்துடாதீங்க. ஏன்னா இந்த கடல் தாண்டி போகிறதுக்கு ஒரு காலத்துல போட் சர்வீஸ் இருந்துச்சு, ஸ்ரீலங்கா கனெக்ட் பண்ணி. பட் இப்போ அது கூட கிடையாது. ஒரு வேலை குதிரையிலே போனாலும் திரும்பி வந்துதான் ஆகணும். ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி போற வழியில கோதண்ட ராமர் டெம்பிள் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டெம்பிளுக்கு போக போகிறதுல நம்ம டேரெக்டாக அரிச்சல் முனைக்கு தான் போக போகிறோம். நீங்கள் இங்கே சுற்றி பார்க்க வரும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டு அரிச்சல் முனையை முடிச்சுட்டு அப்படியே அங்கே அழிஞ்சு போன டவுன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரும்பொழுது இந்த கோவிலெல்லாம் விசிட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மறக்க முடியாத ஏகப்பட்ட ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ரோட்டில் நீங்கள் போகிற இந்த ஒரு பயணம் கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு மிஸ்மரைசிங்காக இருக்கும். 2 பெருங்கடலை பிரிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு ரோடு. பொதுவாக கடல் இருக்க ரோட்டோரமாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த சைடு நம்ம கூட கடல் வந்துட்டே இருக்குல்ல அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்ம கூட எப்போவுமே இருக்கும். ஆனால் இந்த வாட்டி இன்னும் ஒரு 2 லட்டு சாப்பிட்ட மாதிரி தான். 2 சைடுமே 2 பெருங்கடல், அதுக்கு நடுவில் இருக்க ரோட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்குடி சுமார் 20 கிலோமீட்டர் நீளம். செம்ம பீஸ்ஃபுல்லான ரோட் ட்ரிப். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்றதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. வாங்க ஒன்று பார்க்கலாம். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தோம். ராமநாத சுவாமி கோவில், அதுக்கப்புறமா அங்கே இருக்க 2 லிங்கங்கள், எப்படி சுவாமி கும்பிடணும், தீர்த்தங்களை பற்றின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டன்லையும் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது. இந்த ட்ரிப்பு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சைட் சீயிங்க்கெலாம் சப்போர்ட் பண்ணது இந்த அண்ணா தான். இவங்க தான் அற்புதம். ஒவ்வொரு ஸ்பாட்லையும் நமக்காக வெயிட் பண்ணி கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா மறக்காமல் இவங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தனுஷ்கோடி முடிஞ்ச அளவுக்கு சன்ரைஸில் ஒரு விசிட்டை போடுங்க. ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே சன்ரைஸ் பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும். காலையில் இங்கே நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு அக்னி தீர்த்தம் முடிச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் கோவிலுக்குலாம் போகலாம். நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே நீங்கள் வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆட்டோ நான் டீட்டெயில்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட்டோ மூலமாகவே வந்துடலாம். இப்போ தான் இந்த ரூட்டுக்கு ரோட் பயணம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ரூட்டில் நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேன் எடுக்க வேண்டியது இருக்கும். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரோட் ட்ரிப் ரொம்பவே அட்வான்ச்சரஸ், த்ரில்லிங் அண்ட் எல்லாரோட ஃபேவரட் ரோட் ட்ரிப்பாக இருந்துச்சு. 2017 ஜூலை தான் இந்த ரோட நேஷனல் ஹைவேவா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி இங்க ரோடே இல்லையா, ஊரே இல்லையா, இல்ல இங்க யாருமே தான் வாழலையா, அப்புறம் எதுக்கு வேன்ல போனோம் இதெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. 1964ல ஒரு பேரழிவால தான் இந்த மாநகரமே அழிஞ்சு போச்சு. சென்னை எக்மோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ட்ரெயின் பாம்பன் பாலம் வழியா தனுஷ்கோடி வரைக்குமே வந்து சேருது. தனுஷ்கோடியில இருந்து போட் ஏறி தலைமன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா வரைக்குமே ரீச் ஆறாங்க. பாருங்களேன், 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்க டிராவல் இவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்குன்னா அது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அதுலயும் நம்பவே மாட்டீங்க, ஜஸ்ட் 12 ரூபா டிக்கெட் எடுத்தோம்னா சென்னை எக்மோர்ல இருந்து கிளம்பி தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயின்ல வந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஒரு போட் வழியா தலைமன்னார் வரைக்கும் ரீச் ஆகலாம். ஒரு போட் பயணம், ஒரு ட்ரெயின் பயணம் சொல்லி ஒரு அற்புதமான லைஃப் ஸ்டைலை நம்மளுக்கு முன்னோர்கள் எல்லாமே வாழ்ந்து பார்த்துருக்காங்கன்றத பார்க்கும்போதே அவ்வளோ அற்புதமா இருக்கு. பிரிட்டிஷ் ரூல் பண்ண பீரியட்ல தனுஷ்கோடி ஒரு பிஸியான டவுனா இருந்துச்சு. என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்க இருக்குன்ற அளவுக்கு ட்ரெயின், சர்ச், போஸ்ட் ஆஃபீஸ், ஈவன் இங்க ஒரு காலேஜ் கூட இருந்திருக்கு. அழகான ஃபெரி சர்வீஸ் அப்படியே ஸ்ரீலங்கா வரைக்குமே இருந்துச்சு.
இந்த ஹிஸ்டரியில எல்லாம் போட் மெயிலோட பயணம் ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஓம் ட்ரெயின் இருக்கு, ஆனா ராமேஸ்வரம் வரைக்கும் தான் கடைசியா இருக்கு. 2 கண்ட்ரியை கனெக்ட் பண்ற இந்த இன்டர்நேஷனல் போர்ட் ஒரு காலத்துல ரொம்பவே ஒரு பெரிய வணிக மையமா இருந்துச்சு. இந்த ஒரு அழகான பிரம்மாண்டமான மாநகரம் அழிஞ்சதுன்னு சொன்ன, ஆனா இன்னைக்கும் நிறைய பேரு இது சுனாமியால அழிஞ்சது அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இந்த சுனாமி தாக்குனது 2004, ஆனா தனுஷ்கோடி அழிஞ்சது 1964 அழிஞ்சிருச்சு. சாதாரணமா இல்ல, ஒரு பெரிய சைக்ளோனால. 7 மீட்டருக்கு மேல உயரமான ராட்சசாலைகள், பல குடும்பங்கள் அவங்களோட கனவு கற்பனைகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்களோட டீப் ஸ்லீப் ஒரு டீப் சைலண்டா மாறிடுச்சு. ஓங்கி அடிச்ச காற்றும் உயரமாக வீசின அந்த அலையும் அவங்களுக்கு எந்த அலோட்டும் கொடுக்கல. நிம்மதியாக தூங்கின மொத்த டவுனும் திரும்பவும் எழுந்துக்கவே இல்லை. இருந்த இடமும் தடயமும் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. சுனாமின்ற ஒரு விஷயம் எர்த் குவேக், வால்கனோ இதனால் வர்றது. ஆனால் சைக்ளோனுன்ற ஒரு விஷயம் ப்ரெஷர் அண்ட் விண்டால் வர்றது. நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டு பாருங்கள் தனுஷ்கோடி எப்படி அழிஞ்சதுன்னு. 90% ஆஃப் பதில் இப்போயும் சொல்கிறது என்னமோ சுனாமி தான். ஸோ அவங்களுக்கு சுனாமினா என்ன, சைக்ளோன்னா என்னன்னு இப்போ நீங்கள் கண்டிப்பாக கிளியராக புரிய வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி புரிய வைக்க முடியலனா அவங்களுக்கு இந்த வீடியோ காட்டுங்க, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்டாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு வேளை மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். அது என்ன இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட வைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் நிறைய கொண்டு வந்து சேர்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சைக்ளோனால ஒரு நகரமே அழிஞ்சாச்சு. ஒரு பக்கம் இந்த தனுஷ்கோடி மொத்தமாக பாதிப்பு அடைய, இன்னொரு பக்கம் பாம்பன் பாலம் வழியா தனுஷ்கோடிக்கு வந்துட்டு இருக்க ட்ரெயினும் மொத்தமாக அழிஞ்சாச்சு. சுமார் 115 மக்களை சுமந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்துட்டு இருந்த பல மக்களும் உயிரிழந்தாங்க. அப்படிதான் பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடி வர இந்த ரயில்வே ட்ராக் எல்லாமே டெமாலிஷ் ஆயிடுச்சு அண்ட் மொத்தமாகவும் அழிஞ்சு போச்சு. தனுஷ்கோடியோட விசிட்டிங் டைமே காலையில 6 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேல அலோ பண்ண மாட்டாங்க. முக்கியமா மார்னிங் இந்த கோல்டன் ஹார்ஸ்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. Welcome to last India's east piece of land. முனையில ரைட் சைடு இந்தியன் ஓஷன், லெஃப்ட் சைடு பே ஆஃப் பெங்கால் இருக்கும். 2 கடலும் சேர்ற இடம் இதுதான். அண்ட் ஒரு அக்டோபர் மேல இந்தியன் ஓஷன் சாஃப்ட் ஆயிடும் அண்ட் பே ஆஃப் பெங்கால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிடும். இன்னைக்கு இந்தியன் ஓஷன் பக்கம் நல்லா காத்தடிக்குது அண்ட் ரொம்ப ஹை டைடா இருக்கு. ஹை டைட் இந்தியன் ஓஷன் சைட் பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க நல்லா ஹாப்பியா ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்கு. டிட்வா புயல் வர்றதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருப்போம். டிட்வா புயல் வந்த பிறகு இந்த இடம் தலைகீழா மாறிச்சு. அப்பதான் ரியலாவே சைக்ளோன் வந்தா அங்க வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா ரைஸ் ஆகி இருக்கும் அப்படின்றதையே ஃபீல் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இருந்தது. ஏன்னா நான் இந்த பாயிண்ட் வரைக்குமே ஒரு சைடு ஆஃப் பீச் ரொம்ப காமாவும், இன்னொரு சைடு பீச் ரொம்ப ரஃபாவும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனா ரஃபுக்கு இன்னொரு அர்த்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற நியூஸ்ல வீடியோஸ்ல டிட்வா புயலோட வீடியோத்தை பார்க்கும்போது தான் கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே நல்லா புரிஞ்சுது. நான் பார்த்து தெரிஞ்ச ஒரு சில விஷயம் உங்களுக்காக. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் டிட்வா புயல் அப்போ எடுத்தது. கடல் ராசான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல தான் இந்த வீடியோவுமே கவர் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்த இடம் இப்போ 2 சைடும் கடல் பயங்கரமா உள்வாங்கி இருக்கிறது நல்லாவே பார்க்க முடிஞ்சது. அப்போ நினைச்சு பாருங்க, டிட்வாலாம் 1964ல நடந்த புயலுக்கு 1% தான் சொல்லணும். ஏன்னா 1964ல 20 அடி உயரத்துக்கு அலை எல்லாமே எழும்புச்சு. மக்கள் எல்லாம் நின்றுட்டு சன்ரைஸ் பாக்குற மாதிரி ஒரு ஸ்பாட் காட்டினேன் இல்லையா, அதே இடம் தான் இது புயலப்போ எடுத்த வீடியோ. 2 சைடுமே கடல் அவ்வளோ ஆக்ரோஷமா இருந்துச்சு. தனுஷ்கோடின்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? தனுஷ்னா போ, அதாவது அம்பு. அம்போட எண்ட் பாயிண்ட அந்த டிப்பை தான் கோடின்னு சொல்லுவாங்க. சேர்த்து தனுஷ்கோடி. அதுவும் இல்லாம ராமாயணத்துல ராமர் இந்த பாயிண்ட்ல நின்றுட்டு தான் தனுஷ்கோடியில இருந்து ஒரு எண்ட் பாயிண்ட் எங்க பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு காமிச்சாராம். இந்த அம்பு போய் சேர்ந்த இடம் ஸ்ரீலங்காவும் அதோட முனை பகுதி தான் இங்க தனுஷ்கோடியாகவும் இருக்குது. இந்தியாவோட மாஸ் லேண்ட் எண்ட் ஆகிற பாயிண்ட்டும் இதுதான். அதே நேரத்துல பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் சேர்ற இடமும் இதுதான். இங்க இருந்து ராமர் பாலம் கட்டி ஸ்ரீலங்கா போய் சேர்ந்தாரு.
ஒரு 6 மாசம் ஒரு சைடு ஆஃப் பீச் வந்து ரஃபா இருக்கும், அடுத்த 6 மாசம் இன்னொரு சைடு ஆஃப் பீச் வந்து ரஃபா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா இது வரைக்குமே மக்கள் வந்து நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருந்து இவ்வளோ தூரமே உள்ள போகலாம், இன்னும் கூட கொஞ்சம் தூரம் வரைக்கும் உள்ள போக முடியும். பாத்தீங்கன்னா உங்களால நடந்தே போக முடியும், இடுப்பளவு தான் தண்ணி இருக்கும். ஆனா ஆப்போசிட் சைடு அது ரஃபா இருக்கும். ஸோ இப்போ பே ஆஃப் பெங்கால் வந்து தண்ணி கம்மியா இருக்கு அண்ட் அலையும் பெருசா அடிக்கல. பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப லைட்டான அலை தான் வரும், சுத்தமா இவ்வளவுதான் அலையே இருக்கும். ஆனா ஆப்போசிட் சைடு இப்போ நம்ம போகும்போது பாப்பீங்க பயங்கரமா அலை அடிக்குது. ஸோ இதுதான் நேச்சர் வந்து என்லெஸ் மேஜிக் வச்சிருக்கு. ஸோ அந்த ஒன் ஆஃப் த மேஜிக். இந்த மாதிரி ஒரு சைடு வெதர் வந்து மாறிட்டே இருக்கும், ஐ மீன் தண்ணி லெவல் வந்து மாறிட்டே இருக்கும். இங்க லோ டைட், அங்க இப்போ ஹை டைட். டே 1 இங்க அக்னி தீர்த்தத்துல பூஜை பண்ணிருப்போம். ஸோ பூஜை பண்றதே நம்ம வந்து இந்த பீச்ல தான், இந்த பீச்சோட கொஞ்சம் சென்ட்ரல் பார்ட்ல தான் நம்ம போய் பண்ணியிருப்போம். சுத்தமா ஆள் நடமாட்டமே கிடையாது. ஸோ அது இந்த வீடியோல வருமா இல்லை நெக்ஸ்ட் வீடியோல வருமான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோல வரணும்னா மறக்காம ஸ்க்ரால் பண்ணாம பாத்துருங்க. ஸோ நீங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்கலாம். அக்னி தீர்த்தம் நிறைய பேருக்கு கிளீனா இல்லைன்னு குளிக்க கூட பிடிக்கல, பட் இங்க சூப்பர் டூப்பர் கிளீனா இருந்துச்சு. ஸோ நீங்க இஃப் யூ விஷ் நீங்க இங்க வந்து கூட நீங்க அக்னி தீர்த்தம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க 22 தீர்த்தங்கள்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலாம். ஸோ எது உங்களுக்கு ஃபீஸிபிளா இருக்கோ அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வேவுமே இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம பாருங்க. இந்த அரிச்சல் முனையில நீங்க இந்த மாதிரி நிறைய சங்கு வெரைட்டிஸ்லாம் பார்க்க முடியும். அதெல்லாம் நீங்க அழகா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இங்க சாப்பிட்ற மாதிரி கடைலாம் பார்த்தா ரொம்பவே கம்மியான ஸ்நாக் கடை தான் இருந்துச்சு. லஞ்ச் மாதிரி சாப்பிடணும்னா நீங்க லைட் ஹவுஸ் கிட்ட இருக்க கடைக்கு தான் போகணும். என் ஃப்ரெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி பசங்க உட்காந்துட்டே விளையாடுற அளவுக்கு இங்க ஃபுல்லா மணல் திட்டுக்கள் இருக்கு. ரொம்பவே ஜாலியா இருக்கும், இங்க நல்லா விளையாடலாம். ஸோ நீங்க இங்கே வந்து ஜாலியா உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சன்ரைஸ் பார்த்துட்டு அழகா இங்கே ஒரு தண்ணியில பீச்ல விளையாடலாம். இந்த பீச்ல உங்களை விளையாட அலோவ் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே கடை வீதி தான் இருக்கு, ஃபுல்லா கடை வீதி. பார்க்கிங் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு, செம்ம டைட்டா பேக் பண்றாங்க. ஸோ காலைல நீ சன்ரைஸ் பார்க்கறதுனா கொஞ்சம் ஏர்லியா வந்துடு, இல்லை பார்க்கிங்க்கே பாதி நேரம் போயிடும். இப்போ பரவலா கோஸ்ட் டவுன்னு சொல்லக்கூடிய தனுஷ்கோடியோட அழிஞ்சு போன நகரத்தை தான் நம்ம பார்க்க கிளம்பிட்டோம். இங்க கிரௌடியான ஸ்பாட்டே அரிச்சல் முனை தான். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அரிச்சல் முனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போற வழியில தனுஷ்கோடி டவுன்லாம் பார்த்துட்டு போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க கடலோ சரி பீச்சோ சரி அவ்வளோ அழகா இருக்கும். உங்களுக்கு நான் ராமேஸ்வரம் பார்ட் 1 வீடியோல போட் மெயில் ட்ரெயினை பத்தி டீட்டெயிலாகவும் இந்த கடலோட கலரை பத்தி இன்னும் டீட்டெயிலா நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இன்னும் நீங்க ராமேஸ்வரம் போகும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. மேல ஐ பட்டன்லயும் லிங்க் இருக்கு, என் கார்ட்லயும் லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சூப்பர் டூப்பர் கிளீனான ஒயிட் சாண்ட் பீச் வித் ஆக்வா ப்ளூ வாட்டர், வேற லெவல்ல இருக்கு. பாத்தீங்கன்னா பிரைவேட் பீச் மாதிரி தான் இருக்கு. குட்டியா இருக்கு இல்லையா? இந்த கோவில் ராமேஸ்வரம் புயல்ல அழியறதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. அது பக்கத்துல இருக்க கோவில் இப்ப கரண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முடிச்ச உடனே இந்த கோவில்ல இருக்க சுவாமியை அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி மாத்திடுவாங்க. மார்னிங் ஏர்லியா வந்துட்டு இந்த எல்லா கடையும் ஓபன் பண்ண மாட்டாங்க. அதே போல லைட் ஹவுஸும் காலையிலேயே ஓபன் பண்ண மாட்டாங்க. அரௌண்ட் 10 o'clock மேலதான் ஓப்பனே பண்ணுவாங்க. இதுதான் தனுஷ்கோடி புயல்ல அழிஞ்சு போன சர்ச். இப்போ மொத்தமா அழிஞ்சு போன சர்ச்சோட மிச்சமா தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு இது ஒரு மெமோரியலா இருக்கு. சுத்தி பாக்குறதுக்காக இந்த மாதிரி பாத்வே எல்லாம் போட்டிருக்காங்க. செதஞ்சு போன சர்ச்சோட ஒரு 2 பகுதியை மட்டும் தான் இங்க பாக்குற மாதிரி இருந்துச்சு. மொத்தமே இவ்வளவுதான் பேலன்ஸ், மத்த எல்லாமே அழிஞ்சிருச்சு. இந்த சர்ச்சுமே வந்து நிறைய கோரல்ஸால மேக் பண்ணதை நம்மளால இங்க விஷுவலைஸ் பண்ண முடியுது. அண்ட் நம்மள இருக்க ஒரு 2 பீமோட தான் பேலன்ஸு.
அந்த காலத்துல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கோரல்ஸ் மாதிரியான கற்களை கொண்டு கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த சுவரை பார்த்தாவே தெரியும். இப்ப அழிஞ்சு இருக்க இந்த தனுஷ்கோடி ஒரு காலத்துல பிரம்மாண்டமா காலேஜ், ஸ்கூல், போஸ்ட் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியோட வாழ்ந்திருக்காங்க. இப்போ இதுவே ஒரு அழிஞ்சு போன மியூசியம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அழகழகான படைப்புகளோட மீதி இருக்க மிச்சத்தை தான் பார்க்க முடியுது. அதுவே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அடுத்து இன்னும் ஒரு ஐகானிக் ஸ்பாட்டுக்கு தான் போறோம். ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு தண்ணி ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேங்க் இது எல்லாமே ட்ராக் உட்பட ஸ்டேஷன் உட்பட எல்லாமே இங்க இருந்திருக்கு. இப்போ நீங்க உயரமா பார்த்துட்டு இருக்க இந்த பில்லர்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. ரயில்வே ட்ராக்கோட அதோட இடத்துல இல்லாம கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ராமர் கோவில் ஒன்று இருக்கும். அங்கதான் மிதக்கிற கல் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனா இப்போ இது இங்க இல்ல. இப்போ ராமேஸ்வரத்திலேயே 5 முகம் இல்லனா குருசடை ஐலாண்ட்ல வச்சிருக்காங்க. போட் மெயிலோட கடைசி ஸ்டாப் இதுதான். நீங்க சப்போஸ் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா சன்ரைஸ் பார்த்துருவீங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனைனா சன்ரைஸ் பார்த்த பிறகு நீங்க லைட் ஹவுஸ் மேல ஏற முடியாது. ஏன்னா 10 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. இங்க ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்கு. ஆனா நீங்க சாப்பிட முடியாது. ஏன்னா அதுவுமே 10 மணிக்கு மேலதான் ஃபங்க்ஷன் ஆகும். 2 பக்கம் பெருங்கடலை பிரிச்சுக்கிட்டு போற இந்த ரோட் பயணம் ரொம்பவே அற்புதமா இருக்கும். இங்க இருந்து அடுத்து நம்ம ஒரு பிரிட்ஜை பார்க்க போறோம். ரிட்டர்ன் போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடே உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் வரும். இங்க நிறைய போட்டோ ஷூட்ஸ்லாம் பைக்கர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க போட்டோஸ்லாம் எடுக்க ஒரு சூப்பரான ஸ்பாட் பாக்குறீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கும். ஆக்ரோஷமான அலையெல்லாம் பக்கத்துல பாக்குற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்பவே அற்புதமா இருந்தது. தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம் இல்லையா, அங்கிருந்து மக்கள் இந்த பீச்சுக்கு வந்து இங்க இருந்து தலைமன்னாருக்கு போட் இருக்கு, அந்த போட் ஏறி போவாங்க. அப்பயுமே இதே போல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. அந்த பிரிட்ஜ் மூலமா தான் அவங்க தலைமன்னார் போற போட்டை பிடிப்பாங்க. இப்போ அந்த பிரிட்ஜ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ இங்க இருக்க லோக்கல் ஃபிஷர்மென்ஸ்லாம் யூஸ் பண்ற ஒரு லோக்கல் ஹார்பர் போல இது இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ரஃப் வெதர்ஸ்லாம் இருக்கிறனால அப்போ இந்த பிரிட்ஜ் மேல ஏற கூட முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி இங்கேயே ரொம்ப மோசமா அலை அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கோதண்டராமர் கோவில். இந்த கோவில்ல தான் விபீஷ்ணருக்கு முடி சூட்டினாங்க இலங்கை அரசனாக. ஆனா எனக்கு அதுதான் புரியல, இலங்கை அரசனுக்கு எதுக்கு இங்க முடி சூட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ராவணனை எதிர்த்து ராமர் போராட விபீஷ்ணர் ரொம்ப பெரிய பங்களிச்சாரு. அவரோட முடிசூட்டு விழா இங்கதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு இங்க டெண்டர் கோகனட்லாம் இருக்கு. அப்படியே வாங்கி ஜாலியா குடிச்சிட்டு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில கோவில்லாம் பார்க்க போகலாம். 1964ல பெரிய புயல் வந்துச்சு இல்லையா, அப்போ கூட கோதண்டராமர் கோவில் சேஃபா தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அங்கிருந்து வர வழியில நம்பு நாயகி அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ ஆக்சுவலா கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அதனால சுவாமியை வெளியே வச்சிருக்காங்க. கும்பாபிஷேகம் பண்ண பிறகு உள்ள மாத்திடுவாங்க. இந்த கோவில்ல நம்ம நம்பி வேண்ட எல்லா வேண்டுதலும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப நம்புறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இங்க மஞ்சளை அரைச்சி வழிபாடு பண்றது வந்து ஒரு சிறப்பான பூஜையா சொல்றாங்க. அருள்மிகு நம்பு நாயகி அம்மன் திருக்கோவில் இதுதான். நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பா இங்கேயும் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். மேபி நீங்க போனப்போ கும்பாபிஷேகம் பண்ணி முடிக்க கூட சான்ஸ் இருக்கு. போன வீடியோல ராமேஸ்வரத்தை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல தனுஷ்கோடி அண்ட் தனுஷ்கோடி பக்கத்துல இருக்க கோவில் எல்லாம் வழிபாடு எப்படி பண்ணலாம்ன்றது சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தனுஷ்கோடி போனா மறக்காம இந்த கோவில் எல்லாம் விசிட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் அட்வென்ச்சரஸ் ராமேஸ்வரம் பார்க்கலாம். டாடா, பாய்.